நம்ம போற ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்மளை யாருன்னு ஜட்ஜ் பண்றாங்க. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போறீங்க, ஒரு பிளெயின் பேண்ட் ஷர்ட் டி-ஷர்ட்னு போட்டீங்கன்னா கிரௌட்ல எப்படிங்க தனியா தெரிவிங்க? அவ்வளவு பெரிய கூட்டத்திலேயே உங்க கிரஷ் உங்களை மட்டும் தான் பார்க்கணும்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் லேயரிங் தான். அந்த லேயரிங்ஸுக்கு 4 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நிறைய பேர் டார்க் ஷேட்ஸை உள்ள போட்டு லைட் ஷேட்ஸ் எடுத்து வெளியே போறீங்க. அது நல்லா இருக்குன்னு நினைச்சு பண்றீங்க, ஆனா நல்லா இருக்காது. அதுக்கு பதிலா லைட் ஷேட்ஸை உள்ள போட்டு டார்க் ஷேட்ஸ் நீங்க வெளியே போட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னுமே நல்லா அட்ராக்டிவான லுக் கிடைக்கும். செகண்ட், நல்லா திக்கான டி-ஷர்ட்டை உள்ள போட்டு நல்லா திக்கான ஜாக்கெட்ஸ் நீங்க வெளியே போட்டீங்கன்னா ரொம்ப பெருசா தெரிவிங்க, பார்க்க நல்லாவே இருக்காது. அதுக்கு பதிலா தின்னான க்ளோத்ஸா உள்ள போடுங்க, திக்கான க்ளோத்ஸ் வெளியே வேர் பண்ணுங்க. இப்படி போட்டாதான் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. தேர்ட், நீங்க ஷர்ட் லேயரிங் பண்ணலாம், இல்ல ஜாக்கெட் லேயரிங் கூட பண்ணலாம். ஆனா உள்ள போற டி-ஷர்ட் வந்து சாலிடா தான் இருக்கணும். அது ரொம்ப கிராஃபிட்டிக் டிசைன்ஸோ இல்லனா ரொம்ப பிரிண்டா இருக்கவே கூடாது. சோ எப்பவுமே லேயரிங் பண்ணும்போது சாலிட் கலர்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃபோர்த், மோனோக்ரோமேட்டிக் லேயரிங். நம்ம ஹாய் நானா படத்துல வர நானி பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாஸா இருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்னா அவர் மோனோக்ரோமேட்டிக் லுக்லயே அவுட்ஃபிட்ஸ் போட்டிருப்பாரு. மோனோக்ரோமேட்டிக் லுக்னா ஒண்ணுமே கிடையாது, அதே கலர் டி-ஷர்ட் போட்டு அதே கலர்ல ஒரு ஷேட் போடுறது தான் மோனோக்ரோமேட்டிக் லுக். இது ரொம்ப யூனிக்கான லுக். இது இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணல, அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.